இன்றைக்கு நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்கார். பாஜக பிடியில் அண்ணா திமுக தான் அப்படியே இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களே, நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிறீங்க, அகில இந்திய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற கட்சியுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க. அண்ணா திமுக யாருக்கு அடிமை இல்லை. எந்த காலத்தில் எங்களை வேலைக்கு வாங்க முடியாது. எந்த காலத்தும் எந்த கட்சிக்கும் அண்ணா திமுக அடிமை இருந்தது கிடையாது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நாங்க வைத்த கூட்டணி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா உங்க கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகள் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 0.5% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம்பெற்றது. வேற எல்லாமே ஏற்கனவே 2021, 2019, 2024 அப்பொழுது எந்தெந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் தான் அதே கட்சிகள் தான் இப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. ஆனா வெளியில வரி பில்டப். ஆனா அவர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட சீட்டு கொடுக்கல. கொடுத்தாங்களா? அதே புதிதாக ஒரு கட்சி சேர்ந்தது இல்ல. 0.5% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு, 2.5% வாங்கினவங்களுக்கு 5 சீட்டு. இதுதான் திமுகவுடைய நிலை. இன்னொரு கட்சி, அது எந்த கட்சி உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு வைகோ கட்சி. அவருடைய மூத்த நிர்வாகி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வருகின்ற பொழுது சொல்லுகிறார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் சொல்றார். அழுது கொண்டே. அப்படி கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக அப்படி இல்ல. நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம். எங்களுடைய தலைமை கட்சி அலுவலகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் நேரடியாக வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசணும், முடிவு பண்ணணும். உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிச்சோம். ஒரே நாள்ல 2 மணி நேரத்தில் எங்களுடைய கூட்டணியை நாங்க முடிவு செஞ்சோம். திமுக அப்படியே செஞ்சது. 20 நாட்கள் காங்கிரஸ் திமுக போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கை விட்டாங்க. போட்டி போட்டுக்கிட்டு தொலைக்காட்சியில் பேசுறாங்க. ஒருவர் மாத்தி மாத்தி குற்றம் சுமத்துறாங்க. வார்த்தை போர் எல்லா செய்தித்தாளில் வந்தது, எல்லா பத்திரிகையில் வந்து. உண்மைதானே? பிறகு வேற வழி இல்லாம திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் திருமதி சோனியா அம்மையாவையும் திரு ராகுல் காந்தியும் கெஞ்சி கூத்தாடி பிறகு கூட்டணி அமைச்ச கட்சி திமுக கட்சி.